ஸோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். திஸ் இஸ் நாகராஜ். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டிவி வாங்கி பார்த்தீங்கன்னா நான் ஒரு 4 மாதம் ஆகுது. இது ஏசர் 40 இன்ச்சு டிவி. இந்த டிவி பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லா தான் இருக்குது. ப்ளூடூத் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம், வயர் இல்லாமல் நம்ம ஸ்பீக்கர் நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹெச்டி ஸ்க்ரீன் எல்லாமே நல்லா இருக்குது. ஆனால் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா, அந்த டிவி பார்த்தீங்கன்னா முன்னாடி நான் எல்ஜி டிவி வச்சுருந்தேன். அந்த டிவி வந்து நம்ம ஏதாவது சப்போஸ் ஏதாவது மழை வருது, இடி இடிக்குதுன்னா நம்ம டிவி முன்னாடி ஈஸியாக எடுத்து விட்டுட்டு அந்த வயர் இருக்குல்ல பின்னாடி ஈஸியாக எடுக்கலாம். ஆனால் இந்த டிவி பார்த்தீங்கன்னா இழுக்க முடியாது. அப்படி ஃபிக்ஸ் பண்ணதோட தான் அது அப்படியே செவுத்துல ஓட்டின மாதிரியே இருக்கும். ஸோ இழுக்க முடியாது, இழுக்கிறது கஷ்டமா இருக்கும். ஸோ இந்த மாதிரி டிவியை வந்து உங்கள் வீட்டில் இன்ஸ்டால் பண்ண வருவாங்க, அவங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கொஞ்சம் முன்னாடி இழுக்கிற மாதிரி அந்த இது டிவியை வந்து செட் பண்ணி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இல்லைன்னா அந்த இது தேவையில்லாம நம்ம டிவி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாம கீழே விழுந்துடும். நேற்று காலையில் இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா இடி இடிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த வயர்லாம் எடுத்து விட்டேன். ஆனால் இந்த 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 பின் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த கேபிள் வயர் பின்னாடி நம்ம மாட்டுவோம்ல, அந்த ஹெச்டிஎம் அந்த இது மாட்டுவோம்ல. ஸோ அது பார்த்தீங்கன்னா மாட்டுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ மாட்டிடலாம், ஆனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பழைய டிவி மாதிரி ஈஸியாக மாட்ட முடியாது. ஸோ இது உங்கள் வீட்டில் இந்த மாதிரி டிவி வாங்கும்போது அந்த இன்ஸ்டால் பண்ண வர்றவங்ககிட்ட கொஞ்சம் ஈஸியாக இழுத்துட்டு அந்த டிவி வயரை மாட்டுற மாதிரி செட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ. ஆனால் டிவியில் நல்லா தாங்க இருக்குது. ஹெச்டி 40 ஹெச்டி சவுண்டு சூப்பராக இருக்குது. நீங்க வந்து ஏதாவது எந்த ஒரு டிஷ் வச்சிருந்தாலும் சரி, சன் டைரக்ட் வச்சிருந்தாலும் ஏர்டெல் வச்சிருந்தாலும் சரி, இந்த மாதிரி டிவி வாங்கும்போது முடிஞ்சா ஹெச்டியில ரீசார்ஜ் பண்ணி பார்க்க பாருங்க. அப்படின்னா தான் இந்த டிவியில வர அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களால என்ஜாய் பண்ண முடியும். தேங்க்யூ.